இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கேட்ட கேள்வி என்னென்னா, கொல்கத்தா ஆர்டர் வச்சு மிரட்டுறாங்களே என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளில் வந்து இந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் லோன் எடுத்திருக்காரு. அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியான பேமெண்ட் பண்ண முடியல. ஆனால் பண்ணணுன்ட்டு இருக்காரு. பட் இப்போ அவரோட சுச்சுவேஷன் சரியில்லை, எனக்கு டைம் வேணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க என்னென்னா, வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஒரு கேஸை போட்டு அங்கே ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு கஸ்டமரை மிரட்டுறாங்க. இந்த மாதிரி 1, 2 தான் நடக்குதா அப்படின்னா கிடையாது. மோஸ்ட் ஆஃப் என்பிஎஃப்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே கோர்ட்டில் எங்கேயும் கேஸ் போடுறதில்ல. ஒன்று கஸ்டமர் எங்கே லோன் வாங்கினாரோ இருக்காரோ அங்கே கேஸை போடணும், இல்லைன்னா எந்த பேங்க் எங்கேருந்து கொடுத்தோ அங்கே கேஸை போடணும். ரெண்டுமே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் கொல்கத்தா கோர்ட்டில் ஒரு கேஸை போடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு கஸ்டமர்ஸை மிரட்டி இது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேணாம். இன்கேஸ் அந்த மாதிரி ஆர்டரோடு வராங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு லாயரை வச்சு கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை இதை வச்சு நான் உங்களை இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தப்பான முடிவோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே போக வேணாம், பயப்பட வேணாம். சிம்பிளாக அப்படி ஆர்டர் கொண்டு வராங்க அப்படின்னா நீங்களும் ஒரு லாயரை வைங்க. லாயரை பார்த்து, ஸோ அந்த மாதிரி லோன் எடுத்துருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க சட்டப்படியான வழிகாட்டுதல், லீகலாக என்ன சொல்யூஷனோ உங்களுக்கு அது கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆர்டர்லாம் வாங்கி மோஸ்ட்லி இந்த சின்ன சின்ன ஆப்பில் லோன் எடுத்திருப்பீங்க, அது பேமெண்ட் கட்டாமல் இருக்கும். அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணி அவங்கள மிரட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம். ஒரு லீகல் நோட்டீஸ் வருது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்பராக தான் கொடுக்கணும், ப்ராப்பராக தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு வக்கீலை பார்த்துட்டு இந்த இஷ்யூ சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் வரும். ஸோ இதுக்காகலாம் நீங்கள் பயப்பட்டுருக்க வேணாம். நன்றி. அதிகமாக வந்து இந்த மாதிரி எந்த இதுக்கெல்லாம் வந்து நோட்டீஸு ஆர்டர்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆப்பில் லோன் எடுத்திருப்பீங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து அதிகமாக மிரட்டிகிட்ருக்காங்க, மிரட்ட சான்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு ஒரு சில பேங்கிங், அந்த பேங்க் நேம் என்னால் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, மறைமுகமாக வேணால் சொல்லலாம். அந்த பேங்க் பேர் என்னென்னா படாக் மந்திரா அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது. அகைன் நான் சொல்கிறேன், படாக் மந்திரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேங்க் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளில் வச்சுக்கோங்க. ஸோ நான் எந்த பேங்க்கை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேங்க்கில் லோன் எடுத்திருக்காங்க, நிறையா பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டனிங் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த முக்கியமாக நான் சொன்ன அந்த பேரில் அந்த வங்கியில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே லோன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த மாதிரி லீகல் இஷ்யூ வருது அப்படின்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு லாயரை நீங்கள் பிடிச்சாவே போதும், உங்கள் சொல்யூஷன் எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. தேங்க்யூ. வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.